அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த லெந்து காலத்தின் 2வது நாளிலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் உண்மையான மனம் திரும்புதலை குறித்து, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மனம் திரும்புதலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உண்மையான மனம் திரும்புதல் அப்படிங்கும்போது அழுகை மட்டும்தான் உண்மையான மனம் திரும்புதலா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் அப்படின்றது இருதயத்தில் உண்டாகிற ஒரு மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற ஒரு மாற்றம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஏசா ஆசீர்வாதத்தை இழந்தபோது அவன் அழுகிறான், அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். இப்போ அவன் அழுதது பாவத்துக்காக மனம் திரும்பி அழலை, அந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்துக்காக தான் அவன் அழுதான். அதே போல் யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு அவன் அழுறான். ஆனால் அவன் இருதயத்தில் மனம் திரும்பலை. மனம் திரும்பி இருந்தால் இயேசுவண்டை வந்திருப்பான். ஆனால் ஆகையினால அழுகை மட்டும் போதாது, அழுகை மட்டும் ஒரு உண்மையான மனம் திரும்புதலாக ஆகாது. இப்போ பேதுருவை பாருங்களேன், இயேசுவை மறுதலித்தான். ஆனால் அவன் பிற்பாடு மனங்கசந்து அழுதான். அந்த மனங்கசந்து அழுறது தான் ஒரு உண்மையான மனம் திரும்புதல். அவனுடைய வாழ்க்கை மாறினது. பிந்திய காலத்தில் அவன் ஒரு வல்லமையான ஒரு அப்போஸ்தலனாக மாறிவிட்டான். தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்தபோது நாத்தான் தீர்க்கதரிசி அவனை கண்டித்து உணர்த்தும் போது அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு அழுதான். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். தாவீது இந்த பத்சேபாள் பாவத்து நிமித்தமாக அந்த ஊரியாவை கொலை செய்யும்போது அது ஒரு பெரிய பாவம். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி அவனை உணர்த்தும் போது இந்த சங்கீதம் 51 அந்த நேரம் எழுதப்பட்டது தான். தேவனுடைய சமூகத்தில் போய் மனங்கசந்து அழுது தன்னுடைய குறைகளை அறிக்கையிடும்போது அவன் செய்த காரியம் முதலாவது பாருங்களேன், அவன் சொல்லுகிறான் 10ஆம் வசனத்தில், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆமேன். சுத்த இருதயம், அந்த சிருஷ்டிக்கிற தேவன் சுத்த இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சிருஷ்டிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக அவர் சிருஷ்டிக்கிற தேவன். அப்போது தாவீது கேட்டது இதுதான், என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல காரியங்களை தவறுகளை செய்துட்டு ஆண்டவரே, அவன் இதை மறைக்கலை, நான் பாவம் செய்த ஆண்டவரே, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய குறைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடும்போது அவன் சொல்லுகிற காரியம் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இன்றைக்கி நம்ம நம்முடைய இருதயம் எப்படி சுத்தமாக இருக்குதா, நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். எல்லாரும் கேளுங்க, கைகளை உயர்த்தி ஒரு விசை சொல்ல முடியுமா, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் அப்படின்னு சொல்லுங்கள். நம்முடைய குறைகள் குற்றங்கள் நிறைய இருக்கலாம். நம்ம நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம், தவறுகளை செய்திருக்கிறோம். நம்ம தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் அதை மறைக்கக்கூடாது. ஆண்டவர் வசனத்தில் சொல்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தாவீது ராஜாவை பாருங்களேன், அவ்வளோ பெரிய ராஜா. ஆனால் அவன் சொல்கிறான், நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின உடனே, தேவரீர் ஒருவருக்கே, 4ஆம் வசனம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ஆமேன், ஹல்லேலூயா. அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அந்த 7ஆம் வசனத்தில், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அவனுடைய இருதயம் பரிசுத்தத்தை அப்படியே விரும்புகிறது, பரிசுத்தத்துக்காக அவன் ஏங்குகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் இதை கேட்கும்போது தேவன் அவனை சுத்திகரித்தார். ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் அவனை பார்த்து சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாகிய தாவீது. உண்மையிலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய செய்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடும்போது, ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது தேவன் உங்கள் பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை திரும்ப அவருடைய கரத்தில் எடுத்து உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த லெந்து காலம் உங்களை திரும்ப உயிர்ப்பிக்கிற காலம். மன்னித்து உங்களுடைய வாழ்க்கை திரும்ப கட்டி உங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்துகிற காலம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். என்னை கழுவும் ஈசோப்பினார், அப்பொழுது சுத்தமாவே. என்னை கழுவும் திரு இரத்தத்தால், அப்பொழுது சுத்தமாவே. உள்ளத்தில் உண்மையாயிருக்க நீர் விரும்பிடும் தெய்வமல்லோ. உள்ளத்தில் உண்மையாயிருக்க நீர் விரும்பிடும் தெய்வமல்லோ. விருப்பத்தை நிறைவேற்றிட என்னை கழுவும் ஈசோப்பினால். விருப்பத்தை நிறைவேற்றிட என்னை கழுவும் ஈசோப்பினால். என்னை கழுவும் ஈசோப்பினால், அப்பொழுது சுத்தமாவேன். என்னை கழுவும் திரு இரத்தத்தால், அப்பொழுது சுத்தமாவேன். பிரியமானவர்களே, தாவீதை போல என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த லெந்து காலத்தில் அந்த 2வது நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உண்மையாய் மனம் திரும்பி ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். தாவீதை எப்படி உயர்த்தினாரோ, அவன் எப்படி வர வர விருத்தி அடைந்தானோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு விருத்தியை கட்டளையிடுவார். அவன் சொல்லுகிறான் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். 11ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அவனுடைய ஒரே ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி என்னிலிருந்து எடுபடக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போயிடக்கூடாது, அவருடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடக்கூடாது. இதுதான் தாவீதினுடைய ஃபோக்கஸ். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாமே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளக்கூடாதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அவன் சொல்லுகிறான், பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். உண்மையான ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீர்கள். தேவனுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு உபதேசிக்க ஆரம்பிப்பீர்கள். அதை பார்த்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஊழியம் செய்ய ஒப்புக்கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கனப்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளின் 2வது நாளிலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்டதற்காக உம்மை துதிக்கிறோம். உண்மையான மனம் திரும்புதலை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் உண்டாகட்டும். உண்மையான மனம் திரும்புதல் வரும்போது அந்த உடைந்த உறவுகள் புதுப்பிக்கப்படும் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்மீட்சி அடையும் ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை கழுவுங்கன்னு சொல்லி உண்மையாய் அழுது ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு மனம் திரும்புதலை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். God bless you.